இல்லைன்னா நம்ம தான் இறங்கி ஃப்ரைட் ரைஸ் இறங்கி செய்யணும் போல இருக்குது. ஹை காய்ஸ், இப்போ வந்து வெளியெல்லாம் போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஹோம் டூர் பார்க்க போறோம். பசங்க உள்ள என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் அத பாப்போம். அது கரெக்ட் தான். உள்ள போலாம். இதுதான் நம்மளோட ஹோம். ஐ மீன் இப்போ வந்திருக்க நம்மளோட ஹோம். அதனால இதுதான் நம்ம டூரு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, சின்ன ரூம் தான், காம்பாக்டா ஒரு 5 பேர் இருக்க மாதிரி. சரிங்களா? வந்த உடனே அப்படியே நம்ம கல்யாணம் எப்படி காமிங்க, வந்த உடனே படுத்துட்டாப்புல படுத்தே விட்டான் ஐயா. எங்கன்னு உருட போகுது, வெளியே போராடிதான் இது என்ன தெரியல. ஆமா, கேமராமேனே 10 தூக்கி கேமராமேனை பாருங்க, இவருதான் நம்மளோட கேமராமேன். வாடகைக்கு வாங்கிக்கிறேன் கேமராமேன். ஸோ இதான் நம்ம ரூம். இந்த பெரிய பெட்டு, அந்த பெரிய பெட்ல ஒரு பெரிய ஒப்புதம் படுத்துட்டு இருக்கு. இந்த டோரை டிவி, ஃபுட்டு, கிளாஸ்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சும்மா சுடு தண்ணி மாதிரி குடிக்க மாட்டோம். அப்படி இல்ல, சும்மா சுடு தண்ணி ஏதாவது தேவைப்படும். அப்புறம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படுக்கிறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான இடம், தனியா ஒரு ஆள் படுத்துக்கலாம், கீழேயும் அப்படியே படுத்துக்கலாம், ஜாலியா படுத்துக்கலாம். நம்மள இங்க யாரும் கேட்க போதில்லை, இது நம்ம ரூம் ஆயிடுச்சு. நம்ம இஷ்டத்துக்கு படுத்து ஜாலியா உருண்டு பரண்டு. இங்க ஒரு ரூமு, இங்க ஒரு பெட்டு, மேல ஒரு பெட்டு, அதோ அங்க ஒரு பெரிய பெட்டு. அது இல்லாம இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு பெட் இருக்கு. அதுதான் இந்த பெட். இது நம்ம இன்னும் கூட இல்ல, அதை நம்ம வந்து இழுத்துக்கலான்ற மாதிரியும் சொன்னாங்க. அந்த இழுத்துட்டு இங்க மேல போட்டிருக்க, ஆமா வர மாட்டேங்குது, இழுத்துறோம், தள்ளி வச்சு இழுத்து நம்ம இன்னொரு பெட் கூட மேக் பண்ணிக்கலாம். அதனால ஒரு காம்பாக்டா ஒரு சின்னதா ஒரு ரூம். நீங்க என்ன ப்ரோ மண்ணில கலர்ல வச்சு வந்துக்கிறீங்க, எதனால? கலர் போய் கொஞ்சம் ஆமா, அதனால முக்கியமான விஷயம், மோஸ்டா நிறைய இடத்துல போயிருக்கோம் நாங்க. அங்கெல்லாம் எங்கேயுமே வந்து இந்த டிவின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஆனா இங்க நம்மளுக்கு தமிழ் சேனலே கிடைக்குது. அது நருட்டோ ஓடிட்டு இருக்கு, நம்மளோட டிவில வந்து நருட்டோ ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மேல நாங்க வந்து என்னன்னா சாப்பாடு வாங்கி வச்சு சாப்பாடை பிரிச்சு மேறதா இப்ப வேலை. ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு டெல்லிக்கு வந்து அடுத்த டே ஃப்ரெஷ் ஆகி வெளியே போறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். என்னன்னா இது எந்த பிளான் இல்லை, சாப்பிட வந்திருக்கோம். போயிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன சாப்பிட ஹோட்டலுக்கு போவோம். பைசா ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு இட்லி ஒரு வடை 70 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு கிலோ தக்காளி 500. என்ன ஐடியா, ஒரு ஐடியாவும் இல்ல, சும்மா அப்படியே கேக் வாங்க போற, கேக் வாங்க நிக்கிறேன். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. நீங்க எல்லாருமே திரும்ப தான் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் போல. சரி பாப்போம், அப்படி ஃபாலோ பண்ணி போலாம். ஆயிடுச்சு. இங்க இருக்கும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து அவங்க சாப்பிட சொன்னா முடியாது. நம்ம கூட சாம்பார் அவங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. இப்ப இது வந்து அவங்க ஊர் சாம்பார், இதுதான் அவங்க ஊர் குவாலிட்டியான சாம்பார் போல. இந்த மட்டன் சூப்பா. நம்ம இப்ப வந்து என்னடா எல்லாம் பேக் கிளம்பிட்டோம் பாக்குறீங்களா? செக் அவுட் பண்ணிட்டோம், ரூம் செக் அவுட் பண்ணி மெட்ரோ போயிட்டு இருக்கோம். ஏன்னா ரூம்ல இருந்தா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இங்க இந்த ஊரோட ஃபார்முலா எப்படின்னா 12 o'clock வரைக்கும் தான் ஒரு ஹவர், லைக் அந்த 24 hours. 12 o'clock மேலே, சாரி ஆஃப்டர்நூன் 12 o'clock மேலே 24 hours ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ 24 hoursனா 12 to 12 தான் அவங்களோட டைமிங். அதனால நம்ம நேற்று நைட்டு போனதுனால 12 o'clock வரைக்கும் தான் பேமெண்ட் கொடுத்தோம். அதுவும் 1 day பேமெண்ட் ஃபுல்லாக கொடுத்தோம். அதுவே நம்மளுக்கு 1 day இந்த 24 hours இப்போ காசு கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 10 o'clock போயிட்டு செக்இன் பண்ணோம். நான் பவர் பேங்க் வச்சுக்கிறேன். சேம் அதான் 10 to 10 அதில் செக் அவுட் பண்ணி வெளியே வந்தாச்சு. அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. Hi guys,
நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா காப்பிரைட் வரப்போகுது. நம்ம வந்து இப்போ இந்தியா கேட் பார்க்கறதுக்காக போறோம். அதுக்காக நம்ம இப்போ ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அது எப்படின்னா டீட்டெயிலாக சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேலே போயிடுறேன். இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று வாங்கிட்டோம். இது ஏடிஎம் கார்டு இல்லை, மெட்ரோ பாஸ் ஆயிடுச்சு. நம்ம சென்னையில ஃபர்ஸ்ட் 50 ரூபா பாஸ் ஒன்று இருந்துச்சு. 50 ரூபா பாஸ் எடுத்தா எங்க வேணா போகலாம், எப்படி வேணா இருக்கலாம், செம்ம ஜாலியா இருக்கும். எங்க வேணா இறங்கலாம், எங்க வேணா ஏறிக்கலாம். ஆனா இது வந்து 200 ரூபாய். இதுல என்னன்னா நீங்க நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 50 ரூபா நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அப்போ இதோட சார்ஜ் வந்து 150 ருபீஸ் மட்டும்தான். ஆரஞ்சு லைன் சொல்லி ஒன்று போகுமா, ஆரஞ்சா பிங்கோ, அது மட்டும் போக முடியாது நம்ம சொன்னாங்க. மற்றபடி எந்த லைன் இங்க வந்து எல்லோ இருக்கு, ப்ளூ இருக்கு, நிறைய லைன் இதுல இப்ப நம்ம வெளியில இருக்கு. எல்லா இதுலயுமே ஏறி இறங்கிக்கலாம். ஆமா, பெரிய லைன் இல்ல, ப்ளூ லைனா ப்ளூ அப்படியே இருந்து ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். டெல்லி நேம் வந்து சென்ட்ரல் செக்ரட்டரின்னு சொல்லி ஒரு பிளேஸ். அங்கேருந்து இறங்கி நம்ம மெட்ரோல இருந்து இறங்கி அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ப்ளஸ் ஆட்டோலயும் வரலாம். உங்களோட வசதி எப்படின்னு பார்த்து நீங்க இங்க வரலாம். நம்ம வந்திருக்க பிளேஸ் எங்க அப்படின்னா நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். சும்மா அப்படியே பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்றத அப்படியே பார்ப்போம். நம்ம இங்க எல்லாருமே நம்ம போட்டோ எடுக்கிறதுக்காக போட்டோ எடுத்துலாம் ஒருத்தர் காமிச்சாரு, செம்மையா இருக்கு. ஆனா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எங்களுக்கு நம்ம கிட்ட போன் இருக்கு, நம்ம அதை வச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா, அதனால இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட பாய்ஸ் ட்ரிப்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரிப்னு கிளம்பி வந்திருக்கோம். ட்ரிப்னு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், ஆனா இது வரைக்கும் உருப்பிட்டது கிடையாது. ஏதோ இந்த வாட்டி சடனா பிளான் பண்ணோம், அதுவும் டெல்லி லாங் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நல்லபடியா வந்துட்டோம். அண்ட் அதான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட விசிட் வந்து இந்தியா கேட் தான் பார்க்க வந்திருக்கோம். ஜஸ்ட் அப்படியே பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த ஸ்கூல் புக்ல நிறைய இடத்துல இதெல்லாம் பார்த்துருப்போம், ஆனா இப்ப நேர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரமாண்டமா பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க உள்ள சென்டர்ல.